Hi everyone, welcome to Asan Academy. நேத்து Group 2A மெயின்ஸுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். 10 days to go அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரெல்லாம் Group 2A மெயின்ஸ் படிக்கிறீங்களோ என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது லாஸ்ட் மினிட்ல என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நான் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த எக்ஸாம் மட்டும் ஒரு யூனிக்கான எக்ஸாம் வரப்போகுது. ஏன்னா மார்னிங் நீங்கள் எழுத போகிறது வந்து ஒரு OMR பேஸ்டு எக்ஸாம், மத்தியானம் நீங்கள் எழுத போகிறது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம். கரெக்டாக? ஏன்னா OMR வந்து நீங்கள் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸு பார்ட் A B Cன்னு சொல்லிட்டு எழுத போகிறீங்க. மத்தியானம் வந்து தமிழ் தகுதி தேர்வு எழுத போகிறீங்க. கரெக்டாக? அப்போது ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க நான் என்ன பென் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோவா, ஏன்னா காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மார்னிங் ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம், மத்தியானம் ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்ன்றதால ஃபார் பெனிஃபிட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ குவிக்காக நான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் OMRல வந்துட்டு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அப்புறம் டிஸ்கிரிப்டிவில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம OMRல நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம். அதுக்காக நான் என்ன பண்ணேன், இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிறத மட்டுமே பெனால்ட்டி ஃபார் வயலேஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம், இந்த அப்ஜெக்டிவ் டைம் எக்ஸாமில் நீங்கள் காலையில் எழுத போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸாமில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு வந்து பெனால்ட்டி இருக்கும், தட் இஸ் வயலேஷன் இருந்தால் உங்களோட எக்ஸாம் பேப்பரே இன்வாலிடேட் பண்ணுவாங்க, இல்லை மைனஸ் மார்க்கிங். அது நான் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும்ல, அது தெரிஞ்சாலே உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் வந்து இன்வாலிடேஷன் ஆஃப் ஆன்சர் ஷீட். எங்கெல்லாம் உங்களோட OMR எக்ஸாம் ஃபஸ்ட்டு மார்னிங் எழுத போகிற எக்ஸாமில் வந்துட்டு ஆன்சர் ஷீட்டே இன்வாலிடேட் பண்ணுவாங்க. மார்க்கே உங்களுக்கு வந்து மார்க்கே கொடுக்க போகிறதில்ல, டோட்டலாக டிபார்ட் அப்படின்றத இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். யூசேஜ் ஆஃப் எனி அதர் பென் அதர் தென் பிளாக் பால் பாயிண்ட் பென். ஸோ யாரெல்லாம் OMRல நீங்கள் ஷேட் பண்ண போகிறீங்களோ இல்லை OMRஐ யூஸ் பண்ண போகிறீங்களோ, காலையில் செஷனுக்கு ஃபோர்நூன் செஷனு February 8 எழுத போகிறவங்க எல்லாருமே ஆர் எனி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் TNPSC கண்டக்ட் பண்ணுற எனி எக்ஸாமினேஷன் பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, அது யூஸ் பண்ணுறது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுறதுக்கு எது இருந்தாலும் இந்த OMRல என்னெல்லாம் ஃபில் பண்ண போகிறீங்களோ அது பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் இருக்கணும். சரியா? அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு. சரியா? நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, கடகடன்னு சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யூசேஜ் ஆஃப் பென்சில். பென்சில் யூஸ் பண்ணால் உங்கள் ஆன்சர் ஷீட்டை வந்து இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க. ஆன்சர்ட் இன் அ சப்ஜெக்ட் அதர் தென் தி ஒன் ஆப்டட் ஃபார் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன். இது வந்து ஆப்வியஸாக என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த எக்ஸாமுக்கு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு இரலவெண்ட்டாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் நான் பர்சனலைஸ்டு OMR ஆன்சர் ஷீட், இஃப் த ரெஜிஸ்டர் நம்பர் இஸ் நாட் ரிட்டன் இன் த ஸ்பேஸ் ப்ரொவைடட் ஃபார் இட், தட் இஸ் நீங்கள் வந்து உங்களோட OMRல இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் வந்து ரைட்டே பண்ணலனா, ஓகேவா, ரைட்டே பண்ணலனா நான் பர்சனலைஸ், அப்படின்னா என்ன ஆகும், அந்த OMR ஆன்சர் ஷீட்டு யாருதுன்னு தெரியாது. மேபி நீங்கள் ஷேட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் எழுதலைனால் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, அது எழுதலைன்னா உங்களுக்கு வந்து இன்வாலிடேட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட், த ஆன்சர்ஸ் ஆர் நாட் ஷேடட் ஆஸ் பர் தி கரெக்ட் மெத்தட் இன்ஸ்ட்ரக்டட் ஆன் பேஜ் 2 ஆஃப் தி OMR ஆன்சர் ஷீட். ஓகே, இந்த OMR ஆன்சர் ஷீட்டை லேட்டஸ்ட்டாக இப்போ TNPSC வந்து மாற்றிருக்காங்க, சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாடிஃபிகேஷனுக்காகவும் நான் ஒரு 2 வீடியோ கொஞ்சம் பாட்டமில் போய் நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள், OMRோட என்ன பண்ணணும், புது OMRோட மாடிஃபிகேஷன் ஷீட்டை வந்து நான் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதில் கிளியராக இருக்கும் பேஜ் 2 என்ன, பேஜ் 1 என்ன, பார்ட்டு அதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆன்சர் வந்து நீங்கள் கரெக்டாக அதுக்கு தகுந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஷேட் பண்ணலன்னா அங்கேயும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இன்வாலிடேட் பண்ணிவிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் த பார் கோட் ஆஃப் தி ஆர் தி OMR ட்ராக்கு, அந்த OMRல வந்து உங்களுக்கு பார் கோட் இருக்கும். கரெக்டாக? அந்த பார் கோடில் வச்சு தான் உங்களுக்கு OMRல மிஷினில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு ஆன்சரை வந்து ஜென்ரேட் பண்ணும்போது, தட் இஸ் உங்களோட இவாலுவேட் பண்ண போது அதில் என்ன டேம்பர் பண்ணியிருந்தாலும், டேம்பர்னா என்னது, எதனா ஒரு பிரச்சனைகள் கிழிஞ்சிருச்சுன்னா இல்லை நீங்கள் எதனா ஒரு பாயிண்ட்டோ என்ன பண்ணியிருந்தாலும் உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து இன்வாலிடேட் பண்ணிவிடுவாங்க. ஆன்சர் ஷீட் சொல்லும்போது OMR ஷீட்டு. OMR answer sheet is not signed by the candidate at all. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் சைன் பண்ணணுமோ நீங்கள் அங்கே சைன் பண்ணலன்னா அங்கேயும் இன்வாலிடேட் பண்ணுவாங்க. required particulars in the OMR answer sheet have not been filled up. OMRல எங்கெல்லாம் நீங்கள் வந்து எங்கெல்லாம் உங்களோட பர்டிகுலர்ஸ் கேட்டிருக்காங்களோ, உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணலன்னா அதுவும் இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க. wrongly seated in the place of the other candidate. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், வேறு இடத்துல நீங்கள் போய் உட்காந்து எழுதுனா உங்களுக்கு இன்வாலிடேட் பண்ணிடுவாங்க.
இஃப் எனி irrelevant, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, இஃப் எனி irrelevant or impertinent remarks amounting to disclosure of identity is found in the OMR sheet. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அந்த OMR ஷீட்டில் எதனா ஒரு மார்க்கிங், புள்ளி வைக்கிறதோ, கோடு போடுறதோ, எதனா ஒரு சிம்பிள் போடுறதோ, இப்போ நான் என் பேர் வெங்கட்னா வீன்னு சும்மா லைட்டாக எதனா ஒன்று போடுறதோ, இல்லை டிக் போடுறதோ, கிராஸ் போடுறதோ, எனி சிம்பிள்ஸ் ஆர் எனி மார்க்ஸு, அது வந்து இந்த வெங்கட் தான் எழுதியிருக்காங்க இந்த OMR அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அந்த மாதிரி எனி மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் மார்க்ஸ், எனி மார்க்ஸ் நீங்கள் வந்து எதனா ஒரு விஷயம் நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுற மாதிரி போட்டிருந்தா அதுவும் வந்து இன்வாலிடேட் பண்ணுவாங்க. இஃப் த பபிள்ஸ் ஃபார் கொஸ்டின் புக்லெட் நம்பர் ஆர் நாட் ஷேடட், ஸோ கொஸ்டின் புக்லெட்டில் இருக்கிற பபிள்ஸை நீங்கள் ஷேட் பண்ணலனாலும், கொஸ்டின் நம்பர் உங்களோட புக்லெட் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அது நீங்கள் ஷேட் பண்ணணும், அது ஷேட் பண்ணலாலும் இன்வாலிடேட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வேறு கொஸ்டின் புக்லெட்டுக்கு போட்டுக்கலாம்ல அந்த இதில். Even if one or more bubbles or bubbles of question booklet are left blank in the space provided in section 2 or part of the OMR sheet. இது எல்லாமே நான் என்னோட வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. If more than one bubble or bubbles is shaded in space provided for bubbles of question booklet number, இது எல்லாமே அந்த OMR ஷேடிங்கு. ஸோ அதெல்லாம் நான் குயிக்காக போல, உங்களுக்கு தேவையான இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பிளாக் பால் பாயிண்ட் பென்னு, அப்புறம் சில சைனிங் ஏரியாஸு, அப்புறம் மார்க்கிங்கு, அப்புறம் பார்கோட எதனா டேம்பர் பண்ணுறது, தெரியாமல் மடிக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? Question booklet number shaded in bubbles provided for question booklet number by candidates is out of question booklet number series. ஸோ ஒரு சீரீஸ் இருக்கும், ஆனால் ஒரு வேறு சீரீஸை வந்து ஷேட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், OMRல வந்துட்டு if either part 1 or part 2 of OMR answer sheet is crossed out, that is part 1 part 2 OMR sheet நான் என்னோட யூடியூப்ல அந்த நம்ம சேனலில் சொல்லியிருப்போம், அதில் அங்கே வந்து நீங்கள் இப்படி கிராஸ் பண்ணியிருந்தாலும், இப்படி கிராஸ் பண்ணியிருந்தாலும், எப்படி இருந்தாலும், தட் இஸ் இன்விஜிலேட்டர் கிராஸ் பண்ணியிருந்தாலும், இதை வந்து டோட்டலாக இன்வாலிடேட் பண்ணுங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து OMRல நீங்கள் காலையில் எழுத போகிற எக்ஸாமுக்கு OMRஐ இன்வாலிடேட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து டிடக்ஷன் ஆஃப் மார்க்ஸும் அந்த யூடியூப் இதில் வீடியோவில் வந்து நான் எதுக்கெல்லாம் உங்களுக்கு OMRல டிடக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன், இங்கேயும் நம்ம பார்த்துடலாம். இன் கேஸ் ஆஃப் பர்சனலைஸ் நான் பர்சனலைஸ் OMR ஆன்சர் ஷீட் 2 marks will be deducted for writing the registered number incorrectly. உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை வந்து தப்பாக 3க்கு பதிலாக 8ஓ 8க்கு பதிலாக 3ஓ நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் நாள் ரைட்டிங் த ரெஜிஸ்டர் நம்பர், ஷேடிங் இல்லை, ஓகேவா, ரைட்டிங் த ரெஜிஸ்டர் நம்பர் தப்பாக எழுதியிருந்தீங்கன்னா 2 மார்க்கு வந்து எடுத்துடுவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து ABCDE கவுண்ட் பண்ணோம்ல எக்ஸாம் முடித்த பிறகு, அந்த ABCDE வந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா ராங்காக கவுண்ட் பண்ணிவிட்டு ராங்காக மென்ஷன் பண்ணிங்கனாலோ, நாட் ஷேடட், இன்கரெக்ட்லி ஷேடட் பை த கேண்டிடேட்னா அதுக்கும் 2 மார்க்கு உங்களுக்கு எடுத்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தி ஆன்சர் bubbles is shaded even for one question. இப்போ ஒரு கொஸ்டினுக்கு இருக்குது பார்த்தீங்களா, ABCDE, டைம் பத்தாமல் நீங்கள் எதுவுமே ஷேட் பண்ணலன்னா அப்பயும் 2 மார்க்கு உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இன் கேஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், உங்களோட இடது கையான இம்ப்ரெஷன் நீங்கள் கொடுக்கணும் பார்த்தீங்களா, அந்த இம்ப்ரெஷன் நீங்கள் கொடுக்கலனாலும் 2 மார்க்கு டிடெக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? If the question booklet number is not written or partially written in the space provided, 5 marks will be deducted. 5 மார்க்கு நீங்கள் வந்து கொஸ்டின் புக்லெட் நம்பரை கரெக்டாக, தட் இஸ் நாட் ரிட்டன் ஆர் பார்ஷியலி ரிட்டன், ஓகேவா, எழுதவே இல்லை பாதி அரைக்குறையாக எழுதுறது. அப்போது ஷேடு கண்டிப்பாக பண்ணியிருக்கணும், ஷேடு பண்ணலன்னா காலி, எழுதுறதுன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதலைன்னா உங்களுக்கு 5 மார்க்கு. ஓகேவா? இப்போது அதுக்கப்புறம் கிரிமினல் ஆக்ஷன். இந்த கிரிமினல் ஆக்ஷன்லாம் என்னது, நீங்கள் வந்துட்டு காப்பி அடிச்சிங்கன்னா, ஓகேவா, இந்த இதெல்லாம் நான் கடகடன்னு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் காப்பி அடிச்சிங்கன்னா என்ன ஆகும், அது ஸோ கன்சல்ட்டிங் அண்ட் காப்பிங் ஃப்ரம் அனதர் கேண்டிடேட்டு, பர்மிட்டிங் அதர்ஸ் டு காப்பி, ஸோ இன்னொருத்தவங்களை வந்து நீங்கள் காப்பி அடிக்கிறது விடுறது. ஓகே, அப்புறம் சீக்கிங் த ஹெல்ப் ஆஃப் த அஃபிஷியல் கிட்டேருந்து எதனா கேட்குறது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். எனி எலக்ட்ரானிக் டிவைசஸ் சச் அஸ் செல்லுலார் ஃபோன்ஸு, வாட்சஸ்ஸு, ரிங்ஸு, ப்ளூடூத் டிவைஸு, கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஹேண்ட் புக்ஸு, இதெல்லாம் டேட்டா புக்ஸு, அந்த இன்ஜினியரிங் புக்ஸுக்காக புக்ஸு, எனி திங் ரிலேட்டட் டு த நாட் ரிலேட்டட் டு தி எக்ஸாம், ஆனால் ஆர் மேபி சொல்லுவாங்கள்ல அந்த சின்ன ஆன்சர்ஸ் யாருன்னா எழுதிட்டு போகிறது, ஹிண்ட்ஸ் எழுதிட்டு போகிறது, ஓகே, அந்த மாதிரி எது இருந்தாலும் டோட்டலாக உங்களுக்கு வந்து டிபார் பண்ணிவிடுவாங்க. ஓகே, டேக்கிங் அவே ஃப்ரம் த எக்ஸாமினேஷன் ஹோல் ஆர் பார்ட் ஆஃப் எனி அன்யூஸ்ட் ஆர் OMR ஷீட்டு, அங்கேருந்து OMR ஷீட்டோ எனி டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, டேம்பரிங் வித் பார்கோட் ஆர் OMR பிரிண்டட் ஆன் பேஜ் 1 ஆஃப் தி OMR ஆன்சர் ஷீட்டு, இது எல்லாமே உங்களை வந்து டிபார் பண்ணிவிடும். ஓகேவா? இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது, மார்னிங் நீங்கள் எழுதுகிற செஷன்.
இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, மத்தியானம் நீங்கள் எழுத போகிறது தகுதி தேர்வுக்கான நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துடலாம். தகுதி தேர்வு நீங்கள் எழுதும்போது இப்போ மார்னிங் நீங்கள் வந்து பால் பாயிண்ட் பெனில் மட்டும்தான், பிளாக் பால் பாயிண்ட் பெனில் நீங்கள் அலவுட் எழுதுறதுக்கு. இப்போ தகுதி தேர்வில் என்ன சொல்கிறாங்க பார்த்துக்கலாம். ஓகே, இன்வாலிடேஷன் ஆஃப் ஆன்சர் புக்லெட் எங்கெல்லாம் பண்ணுவாங்க, யூசேஜ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. யூசேஜ் ஆஃப் பென்ஸ் அதர் தென் பிளாக் இங்க் பென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பிளாக் இங்க் பென் யூஸ் பண்ணலாம். The candidate shall use the same black ink pen, fountain pen or ballpoint pen or gel pen. ஓகேவா? ஸோ எனி பென் தட் இஸ் பிளாக் கலர் பென்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிளாக் இங்க் பென் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், ஃபவுண்டன் பென் யூஸ் பண்ணலாம், பால் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஜெல் பென்னையும் யூஸ் பண்ணலாம். எனி டைப் ஆஃப் பென் யூஸ் பண்ணலாம். ஓஎம்ஆர் ஷேடிங்க்கு நீங்கள் வெறும் பிளாக் பால் பாயிண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரிட்டனுக்கு மத்தியானம் எழுத போகிற எக்ஸாமுக்கு ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேனாகள்லாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. சரியா? இந்த என்டையர் ஆன்சர் பேப்பர், அப்போனா ஒரு ஆன்சர் பேப்பருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் எழுதுறதா இருந்தாலும், ஷேடிங்காக அது எது இருந்தாலும், சைனிங் ஆன் த ஃபர்ஸ்ட் பேப்பர், ஆன்சரிங், ட்ராயிங், அண்டர்லைனிங், ஹைலைட்டிங், ஸ்ட்ரைக்கிங், நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்களோ அதே பேனா வச்சு தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, பிளாக் பென்னு தான், அதே பேனை தான் வச்சு எழுதணும். ஸோ ஒரே பேனாவை, ஒரே பிளாக் பென்னை நீங்கள் ஃபவுண்டன் பென்னிங்கன்னா ஒரு 3 பென் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஒரு பால் பென்னா நீங்கள் பால் பென் எடுத்துகிட்டு போனாலும் 3 பென். அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, எது பெஸ்ட் பென் டு ரைட்? ஓகேவா, எது பெஸ்ட் பென் டு ரைட்னா, எது உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக இருக்குதோ, நல்லா டார்க்காக இருக்கோ, ஓரளவுக்கு ரொம்பவும் அப்படியே பட்டையாக இல்லாமல் டார்க்காக இருக்குது, எது உங்கள் ஹேண்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது ரொம்ப ஸ்பீடாக எழுத முடியுமோ உங்களுக்கு, இது வரைக்கும் எழுதி பழகின பேனாவை நீங்கள் யூஸ்வலாக எடுத்துகிட்டு போகிறது நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்குன்னு இந்த பிராண்டு பென்னு, இந்த பென்னை வச்சு தான் நீ எழுத முடியும், சர்வீஸ் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் வந்துட்டு அது தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பென்னு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த பென்னு வந்து லெஜிபிளாக இருக்கும், நீங்கள் ஒரு 4 பென்னு வாங்குங்க, பிளாக் பென் வாங்கிட்டு உங்களால் எது ஃபாஸ்ட்டாக எழுத முடியும், எதுக்கு நல்லா திக்காக இருக்குதோ, பார்த்த உடனே அது எது ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கோ, எது ப்ரெசென்டபுளாக இருக்கோ. உங்களுக்கு தெரியும்ல, மெயின்ஸ்ன்றதே வந்து நிறைய ஹேண்ட் ரைட்டிங் பேஸ்டாகவும் இருக்குது. என் ஹேண்ட் ரைட்டிங்க்கு மார்க் இல்லைன்னு சொன்னால் கூட அது கண்டிப்பாக பிளேஸ் அ ரோல். ஸோ அதால் நீட்டாக எது இருக்குதோ, ஓகே, அது அந்த பேனாவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த பேனா வந்து கண்டிப்பாக ஒரு தடவை யூஸ் பண்ண பேனாவே எடுத்துகிட்டு போங்க. ஒரு 4 யூஸ்டு பென்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒயிட்னர் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணாதீங்க, பென்சில், கலர் பென்சில்ஸ், வேறு எந்த க்ரையான்ஸு, எனி ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இது மட்டுமே எடுத்துகிட்டு போங்க, பேனா மட்டுமே எடுத்துகிட்டு போங்க. ஃபெயிலியர் டு ரைட் த ரெஜிஸ்டர் நம்பர் இந்த ஸ்பேஸ் ப்ரொவைடடு, ஸோ இதெல்லாம் இன்வேலிடேட் ஆகிடும். இதே மாதிரி தான் இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நிறைய பேருக்கு டீபார் ஆகிற ஒரு விஷயம் இது. சரியா? ரைட்டிங் ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ், ரைட்டிங் தேர் நேம், சிக்னேச்சர், ஃபோன் நம்பர், செல்ஃபோன் நம்பர், இனிஷியல் அட்ரஸ்ஸு ஆர் எனி அதர் திங். அதே மாதிரி என்னென்னா, அந்த நம்ம ஆன்சர் பேப்பரில் நம்ம ஆன்சர் எழுதும் போதும் நம்மளை ஐடென்டிட்டியை எதனா வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி எனி விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அதை டீபார் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ரைட்டிங் எனிதிங் அன்கனெக்டட் டு த கொஸ்டின் ஆர் எனி இம்பர்டினன்ட் ரிமார்க்ஸ் அண்ட் இர்ரெலவெண்ட் மேட்டர். இப்போ சப்போஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் பற்றி எழுதுகிறாங்க, நீங்கள் வந்து வேணும்ட்டே வேறு ஏதோ பற்றி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆப்வியஸாக ஆகும், எலெக்ஷன் கமிஷனை பற்றி எழுதுறது ஒன்று இருக்கும், ஆனால் நீங்கள் வேறு ஏதோ எழுதுறீங்கன்னா அப்போது அந்த எக்ஸாமினர் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் வேறு யாருக்கோ உங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண இது பார்க்குறீங்க, அதால் உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண விரும்புகிறீங்க நீங்களே பார்த்துக்கோங்க, தேவையே இல்லை. அப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டிங் தி ஆன்சர்ஸ் இன் மோர் தென் 1 லாங்குவேஜ். இப்போ நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு எழுதுறதால அந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் அந்தந்த கொஸ்டினில் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் சொல்லும் போது எழுதுங்க. வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் தமிழ்லேயே எழுதுறீங்க போது நடுவில் எதுவும் இங்கிலீஷ்லாம் எழுதுறாதீங்க. சரியா? இப்போ நான் இது வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கும் இருக்கும்ல, தமிழில் எழுதுறவங்க தமிழில் எழுதுங்க, இங்கிலீஷில் எழுதுறவங்க இங்கிலீஷில் எழுதுங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, எதனா ஒரு டெக்னிக்கல் வேர்டு வருது, ஓகே, நான் இது வந்து குரூப் 2 மெயின்ஸ் எழுத சொல்கிறவங்க, குரூப் 2A பற்றி பேசலை, தமிழ் தகுதி தேர்வில் என்ன சொல்கிறாங்களோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கு என்ன டேர்ம்னா இங்கிலீஷில் கொடுங்கன்னா இங்கிலீஷில் கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு மட்டும் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரே லாங்குவேஜில் எழுதுறீங்கன்னா அதே லாங்குவேஜில் எழுதுங்க. கண்டிப்பாக ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது, அது உங்களால் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் அந்த வேர்டு மட்டும் எழுதுங்க, அந்த சென்டென்ஸ் நீங்கள் எழுதவே கூடாது. நான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்கன்னு நான் சொல்லுவேன். சரியா? எதுக்கு யார் வந்து ஒருத்தங்களை வந்து இப்போ ஒரு எக்ஸாமினர் வந்து அதை கரெக்ட் பண்ணுறாங்க, அவருக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இது டெக்னிக்கல் டேர்ம், இது கூட அவருக்கு தெரியலையா, அவர் வேணும்ட்டே தான் பண்ணுறாரு அப்படின்னு கூட யோசிக்கலாம். என்னத்துக்கு நம்மளுக்கு அந்த ரிஸ்க் இல்லை. அப்புறம் இது மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார் கோடு, ராங்லி சீட்டடு, ஆன்சர் புக்லெட்டை வந்து கரெக்டாக எழுதுறது. பட் மெயினாக நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டேன்னா, மெயினாக இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அந்த எழுதுறது, மார்க்ஸ் பண்ணுறது,
அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிடக்ஷன் ஆஃப் 2 marks will be made for writing a register number incorrectly in the space provided for it. See, OMRல ஷீட்டில் நீங்கள் ப்ரிலிமினரியில் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ மெயின்ஸுக்கும் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். பேனா தவிர்த்து அப்புறம் மார்க்கிங்கு, இந்த ஆன்சர் பேப்பரு, தேவையில்லாத விஷயத்தை எழுதுறது, அப்புறம் அந்த ஆஸ்ட்ரிக்ஸு, சிம்பிள்ஸு, இதெல்லாம் இதோ இங்கே இருக்கும் பாருங்களேன். இன்வாலிடேஷன், approaching, attempting, possessing of electronic devices, tampering with the booklet. ஓகே, ஐ திங்க் இது மேலேயே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் சப்போஸ் வந்து ஸ்பெஷல் மார்க்கிங்ஸ் இருக்கும்ல, இப்போ ஒரு இடத்துல வந்து கிராஸ் போடுறது, ஆஸ்ட்ரிக்ஸ் ஸ்டார் போட்டு எழுதுறது, இல்லை வேறு எதுனா போட்டு எழுதுறது, அதுக்கு பேசாமல் நீங்கள் வந்து மெயின்ஸில் எழுதுறது இருந்தால் 1 2 3 4ன்னு பாயிண்ட்ஸாக எழுதிட்டு போங்க. இதை தாண்டி உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று நான் திருப்பி அட்வைஸ் பண்ணுறேன், இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பர்சனலாக யாருக்கிட்டுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை வேறு யாருக்கிட்டுமே கேட்கவே கேட்காதீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ரொம்ப கிளியராக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே அந்த டாக்குமெண்ட்டை நம்புங்க. ஏன்னா நீங்கள் வந்து என்ன தான் சொன்னாலும் நாளைக்கு அந்த இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபுல் அட்வைஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் போய் இன்னொரு தடவை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ் நீங்கள் உங்களோட சேஃப்டிக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா யார் எக்ஸாம் எழுத போகிறது, நான் இல்லை, நீங்கள் தான் எழுத போகிறீங்க. உங்கள் லைஃப் இதை வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ எனி டைம் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு கேண்டிடேட் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன், நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் படிச்சிங்களா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் கேட்பேன். சரியா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் படிங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனை படிங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் தான், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும், இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, இன்னொன்று மெயின் திங், அனலாக் வாட்ச். ஓகேவா? வாட்சை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அனலாக் வாட்ச் எடுத்துகிட்டு போங்க, டிஜிட்டல் எடுத்துகிட்டு போகாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இந்த தடவை மேக்ஸ் எழுத போகிறோம், 40 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. ஓகே, பை கைஸ்.